வணக்கம். நியூ இயர் வரப்போகுது. எல்லாரும் என்ன ரெசல்யூஷன் செட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இல்ல செட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் ஏன் ரெசல்யூஷன் செட் பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் பிப்ரவரி லாஸ்ட் வீக் இல்ல பிப்ரவரி மிட் போல என்ன ரெசல்யூஷன் செட் பண்ணோங்கிறதே மறந்துருப்போம். இதுக்காக செட் பண்ணிட்டு இந்த வருஷமும் அப்படி இப்படின்னு எதுக்காக பண்ணிட்டு அப்படின்னு அந்த ஒரு கில்ட் ஃபீலிங்ல வரக்கூடாதுங்கிறதுக்காக செட் பண்ணாம கூட இருப்பீங்க. இப்படிதான் எவ்ரி நியூ இயர் எண்டும் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நிறைய ஆம்பிஷியஸாக நிறையா செட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் செட் பண்ணுமா வேண்டாமா அப்படின்னு யோசனையில் ஒரு 2 வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் மொக்கையாகவே டிசைட் பண்ணிட்டேன் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் எனக்குள்ள சில மாற்றங்கள் நடந்துச்சு. ஸோ அந்த மாற்றங்கள் எதனால் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் இந்த பாட்காஸ்ட்டில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதை தயவு செஞ்சு நான் ஒரு இயர் எண்டு இன்ஸ்பிரேஷனுக்காக கொடுக்க போகிற ஒரு பாட்காஸ்ட் எபிசோடு அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் பார்க்காதீங்க. என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது. இந்த பாட்காஸ்டுடைய ரியல் அப்ஜெக்டிவ் எனக்கு சில விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆகி என்னோட லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அந்த ஸ்ட்ரைக்கான சில விஷயங்களோட என்னுடைய அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ், நான் அதை எப்படி பார்த்தேன், அது எனக்குள்ள என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு கருத்து பரிமாற்ற மீடியமாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த எபிசோடில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு 6 கேள்வி கேட்க போகிறேன். அந்த 6 கேள்விகள் தான் என்னுடைய லைஃப்பில் சிலன்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக நிறையாவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதை நான் இப்போ உங்ககிட்ட கேட்க போகிறேன். அண்ட் அந்த கேள்விக்கு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு சென்சிபிளாக இருந்துச்சுன்னா அந்த கேள்வியை உங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் அந்த கேள்வி கேட்கும் போது உங்களுக்குள்ள சில மாற்றங்கள் வரலாம். அந்த மாற்றம் உங்களை வேற ஒரு பர்சனாக கூட மாற்றலாம். அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, ஒய் நாட் நவ்? நான் முன்னாடியே சொன்னேன், எனக்கு இந்த இயர் எண்டு ரெசல்யூஷன்லாம் ஒன்றும் பெரிய பிலீஃப் இல்லை அப்படின்னு. இயர் எண்டுன்னு கிடையாதுங்க. சில பேர் எல்லாரும் மைல் ஸ்டோனோட பார்ப்பாங்க. இந்த என்னோட பர்த்டேலேருந்து, என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரியிலேருந்து அப்படின்னு ஏதோ ஒரு மைல் ஸ்டோன் வச்சுக்கிட்டு அந்த ஒரு மைல் ஸ்டோன்லேருந்து ஒரு சேஞ்சை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஒரு விஷயத்தை புதுசாக பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு மைல் ஸ்டோனோட அதை என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு மேஜிக்கல் அக்கேஷன் அப்படின்னு கூட சில பேர் அதை சொல்லுவாங்க. எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்காக அது முடிவு பண்ணதுக்கப்புறம் எதுக்காக ஒரு பர்டிகுலர் ஒகேஷனுக்காக வெயிட் பண்ணணும்? ஏன் உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? நம்ம வெயிட் பண்ண ஆரம்பித்தோன்னா என்ன நடக்கும்னா நம்ம அந்த டெய்லி லைஃப்பில் அதை மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்றைக்கி இப்போ எனக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னா டக்குன்னு ஆக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். என்னென்னா நம்ம நம்ம லைஃப்பில் எப்போவுமே என்ன பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது வரமாட்டாங்களா, ஏதாவது நடந்துடாதா, அது மூலயமா ஏதாவது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகி அது மூலயமா நம்ம இம்ப்ரூவ் ஆக மாட்டோமோ அப்படின்னு எப்போ பார்த்தாலும் வெளியிலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் வரும், அது மூலயமா நம்ம நடக்கும் அப்படின்னு ஒரு செட் பண்ணிவிட்டு அதுக்காக ஒரு டேட், இதெல்லாமே எல்லாருமே அப்படியே திங்க் பண்ணுறதுனால இது ஒரு ஆவரேஜ் பீப்புளோட திங்கிங். அதை அப்படியே நம்மளும் தேவையில்லாமல் நமக்குள்ளே ஒரு கல்ச்சராக மாற்றிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஃபோர்ஸ் வேணும். பட் ஆனால் நீங்கள் அந்த மோஷனில் இருக்கீங்க, அதாவது போயிட்டு தான் இருக்கீங்க. அப்படிங்கும் போது நீங்கள் போயிட்டு இருக்கும்போது மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் கிக்கின் ஆகும். ஓகே, அந்த மொமெண்டம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸ் புஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த மொமெண்டமே உங்களை எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா? இதை அற்புதமாக ஆடம் மேதன் அப்படின்னு ஒரு டெய்ல்வின் சிஎஸோட கிரியேட்டர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் நிறைய விஷயம் நான் சொல்லுவேன் எப்போவுமே. ஒரு விஷயத்தை அதுக்காக பார்க்காதீங்க, அதுக்கு பின்னாடி இருக்க நபர் அவர் எதுக்காக கிரியேட் பண்ணுறாரு, அவரோட தாட் ப்ராசஸ்லாம் பாருங்கன்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். அதே மாதிரி நிறைய பேர் ஆடம் மேதனை டெய்ல்வின் சிஎஸ்எஸ்க்காக மட்டும் பார்ப்பாங்க. அவர் சொன்ன பல விஷயங்கள், அவர் பர்சனலாகவும் நிறைய விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுவேன். அப்படி அவர் சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் அவர் என்ன சொன்னார்னா, அப்படியே நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம தமிழில் பேசலாம். மோட்டிவேஷன் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் ஆக்ஷன், நாட் த கேட்டலிஸ்ட் ஃபார் இட். வென் ஐ ஜஸ்ட் கான்ட் பிரிங் மை செல்ஃப் டு ஸ்டார்ட், தட்ஸ் வென் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு ஜஸ்ட் டூ இட். இட் இஸ் ஆல்வேஸ் கம்ப்ளீட்லி ஃபிக்ஸஸ் ஹவு ஐ எம் ஃபீலிங். ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ட்வீட்டிங் அது. ஆக்சுவலி அவர் என்ன சொல்றாருன்னா, ஆக்ஷன், நம்ம பண்ற ஆக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆக்ஷன் நம்ம பண்ணாலே மோட்டிவேஷனுங்கிறது தானாக வந்துடும். நம்ம மோட்டிவேஷன் இருந்தால் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற அது ஒரு கேட்டலிஸ்டாக தான் பார்க்குறோம். அது என்னைக்கும் அப்படி ஒர்க் ஆகாது. நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் மோட்டிவேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஸ்டார்ட் பண்ணிடணும். அது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மரம் நடுறதுக்கு நல்ல டைம் 20 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லைன்னா இப்போ நீங்கள் முடிவு பண்ணணும். என்ன முடிவு பண்ணணும்? நீங்கள் ஏதோ ஒன்று சேஞ்ச் கொண்டு வரணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும், எதுக்கோ ஒன்று செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை ஏன் இப்பயே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ரெண்டாவது கேள்வி, வாட் இஸ் யுவர் மென்டல் வெயிட்? திரும்ப கேட்குறேன், வாட் இஸ் யுவர் மென்டல் வெயிட்?
என்னடா இது புது டேர்ம் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது நானாக காயின் பண்ண ஒரு டேர்ம். மேபி சம்படி யாராவது பேசினா கூட பேசியிருப்பாங்க. ஓகே, மென்டல் வெயிட் அப்படின்னா என்னென்னா, நம்ம எல்லாரும் வந்து இந்த ஃபிசிக்கல் வெயிட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், குண்டாக இருக்கிறது ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு. பட் அதே மாதிரி தான் நம்மளுடைய மென்டல் வெயிட்டும். மென்டல் வெயிட்னு நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, நான் அமௌண்ட் ஆஃப் தாட்ஸ், நம்ம எவ்வளோ மனசு நம்ம மைண்டில் வந்து இதை பண்ணணும், இதை செஞ்சுட்டு இருக்கணும், அது செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும், அது செய்யணும்னு நம்ம மைண்டில் வந்து நிறைய தாட்ஸை வந்து போட்டிருக்கோம். நிறைய இடத்துல வந்து நம்ம மைண்டை வந்து ஆக்குப்பைடாக பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம மைண்டு பல விஷயங்கள் ஆக்குப்பை ஆகும்போது அந்த மைண்டுக்குன்னு ஒரு வெயிட் கேரி பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது இல்லைங்களா? அந்த மைண்டோட வெயிட்டும் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. அந்த மென்டல் வெயிட் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. அதை பற்றி என்னைக்காவது நம்ம திங்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர். நீங்கள் குங்ஃபு பாண்டா 3 நினைக்கிறேன், அதில் வந்து அந்த ஊக்வே என்னுடைய ஃபேவரட் கேரக்டர், அது ஒரு அற்புதமான ஒரு கோட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு லைன், அது ரொம்ப மனசை வந்து டச் பண்ண ஒரு லைன். த மோர் யூ டேக் த லெஸ் யூ ஹேவ். ஸோ நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம மைண்டில் போட்டு 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 அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு ஒரு அச்சீவ் பண்ணிப்போ, அது உங்களோட முதல் வீடு. ஓகே, ஸோ அப்போ டெஃபினட்டாக வந்து அந்த வீடு கட்ட போகிறதுக்கு ஒரு 1 இயர் போல் ஆகும். அந்த 1 இயர் வந்து நிறைய மென்டல் எனர்ஜி உங்களுக்கு கன்சியூம் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணும், இவங்களை செக் பண்ணணும், அது செக் பண்ணணும், இந்த ப்ராசஸ், இந்த இடத்துல கல் வராது, கல் வந்தால் மண் வராது, மண் வந்துச்சுன்னா மழை பெய்யும், பெயிண்ட் அடிக்க முடியாது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வந்து ஒரு ஓவர் ஹெட் இருக்கிற ஒரு 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 ஹெர்குலியன் டாஸ்க். ஓகே, ஸோ அப்படி நீங்கள் அதை பண்ணும்பொழுது உங்கள் மைண்டு வந்து டெஃபினட்டாக அதுக்கான எனர்ஜி வந்து நிறைய கன்சியூம் பண்ணும். ஸோ அப்போ அதுவே வந்து நிறைய மென்டல் வெயிட்டை வந்து கேரி பண்ண போகுது. அப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு ஆம்பிஷியஸோ இல்லை நீங்கள் ஒரு சூப்பர் ஆம்பிஷியஸாக ஒரு எந்தூசியாஸ்டிக் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதே நேரம் பார்த்து வேற ஒரு பல விஷயங்களையும் கமிட் பண்ணுவீங்க. நிறைய என்ன நினைப்பீங்க? நம்மளால பண்ணிடலாம்ப்பா, இது என்ன பண்ண முடியாதா, இது பட்ட அங்கே நடக்க போகுது, வீடு பட்ட கான்ட்ராக்ட் கட்ட போகிறாரு, வீட்டில் இருக்கவங்க அவங்க பார்த்துக்க போகிறாங்க, இவங்க பார்த்துக்க போகிறாங்க, நம்மளால பண்ண முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பாட்ட என்ன பண்ணுவோம்? ஆஃபீஸில் நியூ ஒர்க் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம வந்து தாராளமாக எஸ் சொல்லிவிட்டு அதுக்கு வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னார், ஒரு சைட் ப்ராஜெக்ட் பண்ணலாம், அதுக்கு நீ எனக்கு இது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னால் அதுக்கும் எஸ் சொல்லுவோம். சில சமயம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு வாலண்டியர் பண்ணலாம், என்ஜிஓ ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரின்ட்டுன்னு நிறைய விஷயங்களை வந்து அப்படியே நீங்கள் கேரி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நிறைய விஷயங்களை உங்கள் மைண்டில் கேரி பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பர்ன் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ நம்ம மைண்டுக்குன்னு சில கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் தூங்க எவ்வளோ நாள் வேலை பார்த்துட முடியும்? ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் வந்து ரொம்ப 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 ஒரு குரூஷியலான ஆஸ்பெக்ட் நம்மளுடைய கெரியரோட சக்ஸஸ்க்கு. கெரியர் சக்ஸஸ்ங்கிறத விடுங்க, ஒரு சஸ்டைனபிளாக சந்தோஷமாக வாடுறதுக்கே வந்து மைண்டு வந்து ஹாப்பியாக இருக்கணும். ஸோ நான் வந்து பர்சனலாக வந்து இந்த ஓவர் ஆம்பிஷியஸ் கேட்டகரி, ஓவர் எந்தூசியாஸ்டிக் கேட்டகரியில், அந்த ஒரு கேட்டகரியில் நான் ஒரு விக்டிம்னே சொல்லலாம். மென்டலாக வந்து ஐ வாஸ் ஒபீஸ். ஃபிசிக்கலாக ஐ எம் ஃபிட் ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ். பட் மென்டலாக வந்து ஐ வாஸ் ஒபீஸ் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம். அண்ட் இன்னும் சொல்ல போனால் அதுலேருந்து நான் இன்னும் ஃபுல்லாக கூட ரெக்கவரி ஆகலை. இன்னும் வந்து அதோடைய தடயங்கள் வந்து இன்னும் என் மைண்டில் அங்கங்கே இருக்குது. பட் எனக்குள்ளே நடந்த ஒரு அவேர்னஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எபிலிட்டின்னு இருக்கு இல்லைங்களா? லைக் சில விஷயங்களில் தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், ஆர் ஹாப்பியாக பண்ண முடியும். அண்ட் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் கெட் ஸோ மச் ஸ்ட்ரெஸ். ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு அந்த கிரே ஹேர்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ அதனால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, லைக் நம்ம வந்து எஸ் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கணும், புதுசாக சேஞ்ச் கொண்டு வரணும், இது எல்லாமே கரெக்டு தான். நான் அது எதுவுமே மறுக்கவே இல்லை. பட் அட் த சேம் டைம் அதை நீங்கள் எடுக்கும்போது வாட் இஸ் யுவர் மென்டல் வெயிட்? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப்பே ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. வெரி குட். அப்போ வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது புதுசாக வீடு கட்டணும்னு ஆரம்பிக்காதீங்க, இல்லை கல்யாணம் பண்ணணும்னு பார்க்க போகாதீங்க. இது ஏன்னா இது எல்லாமே பண்ண என்னன்னா ஒன்றும் பயங்கரமாக டைமை கன்சியூம் பண்ணும். டைம் கன்சியூம் பண்ணுறதை விட எனக்கு பிரச்சனை கிடையாது. உங்களோட மென்டல் எனர்ஜியை கன்சியூம் பண்ணி இட் வில் இன்க்ரீஸ் யுவர் மென்டல் வெயிட். அப்போ நீங்கள் மென்டலாக ஒபீஸ் ஆகிடுவீங்க. ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ரொம்ப ஓவர் கமிட் பண்ணாதீங்க. அண்ட் டெஃபினட்டாக சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுவோம். அது எதுக்காக பண்ணுவோம்னா அதை பற்றி நான் பின்னாடி பேச வரேன் கண்டிப்பாக. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ரொம்ப ரொம்ப ஒரு ஃபோமோன்னு கூட அதுக்கு ஒரு டெர்மினாலஜி போட்டாங்க. ஸோ நான் வந்து இந்த அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் ஐ எம் ஓகே வித் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதை அந்த ஒரு ஃபியருக்கு நான் கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன். அதனால நான் ஒன்றும் பயந்து ஓடலை. அண்ட் இந்த ப்ராசஸ் இது இப்படி நீங்கள் சில விஷயங்கள் நம்ம இக்னோர் பண்ணுறதுனால நம்மளோட மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும், மற்றவங்க பார்வையில் வந்து நம்ம லூசராக இருக்கலாம். பட் அதை பற்றிலாம் நம்ம திங்க் பண்ணாமல் மென்டலி நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுங்க. எந்த ஒரு ஆக்டிவிட்டி நம்ம சொல்லலாம், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையில் வந்து இட்ஸ் அ மைண்ட் ஒர்க். அப்படிங்கும் போது யுவர் மைண்ட் ஷுட் பி ஃப்ரெஷ் அண்ட் இட் ஷுட் பி
அந்த அஜைலாக இருக்கணும். நம்ம ஃபாலோ பண்ணுற டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி மட்டும் அஜைலாக இருக்கக்கூடாது, நம்ம மைண்டும் அஜைலாக இருக்கணும். இப்போ மைண்ட் அஜைலாக இருக்கணும் அப்படின்னா எப்படி ஃபிசிக்கலாக அஜைலாக இருக்கணும்னா உங்களோட ஃபிசிக்கல் வெயிட் கரெக்டாக இருக்கணும். அந்த சேம் வே மென்டலாக அஜைலாக இருக்கணும்னா உங்களோட மென்டல் வெயிட்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும். 3வது கேள்வி, ஆர் யூ டிஸ்ட்ராக்டிங் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்? நல்ல டேர்ம் இல்லை, ஆர் யூ டிஸ்ட்ராக்டிங் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்? இந்த டெக்னாலஜி இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த டெக்னாலஜிங்கிறது ஆல்வேஸ் வந்து ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டு அப்படின்னு சொல்லுவோம். பவர்ஃபுல்லாக நம்மளோட ஆயுதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த ஆயுதத்துக்கு நம்ம அடிமையும் ஆகலாம். அந்த மாதிரி நிறைய அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளை அறியாமலே பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு நம்ம அடிமையாகிட்டோம். இந்த பிஞ்சி வாட்சிங் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு. ஐ வாஸ் டூயிங் பிஞ்சி வாட்சிங் அப்படின்னு போடுறது வந்து அதை பண்ணலன்னா நீங்கள் யூ ஆர் மிஸ்ஸிங் ஸோ மச் திங் இந்த லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதே மாதிரி தான் இந்த சோஷியல் மீடியா அல்காரிதம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தவரையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னோவேஷன். பட் ரியாலிட்டி அதோடைய அப்ளிகேஷன் இன் ரியல் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒர்ஸ்ட். என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் கிரியேட்ஸ் அன் அடிக்ஷன். லைக் எக்கச்சக்கமான பேரோட வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட லைஃப்பில் இருக்கிற நிறைய டயத்தை வந்து திருடிடுச்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி கிளவர் அல்காரிதம்ஸ் போட்டு இன்ஃபைனைட் ஸ்க்ரோலில் டக்குன்னு இன்ஃபைனைட் ஸ்வைப்புன்னு வந்துருச்சு. இப்போ நோ மோர் இன்ஃபைனைட் ஸ்க்ரோல், இப்போ இன்ஃபைனைட் ஸ்வைப் கூட வந்துருச்சு. டிக்டாக்கு, இன்ஸ்டாகிராம் ரீலு, அது இது லொஸ்கன்ட்டுன்னு நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான விஷயம் ஜஸ்ட் லைக் தட் உங்கள் ஃபிங்கர் டிப்புக்கு வந்துருச்சு. அண்ட் இதோட மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா, இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இந்த டிஸ்ட்ராக்ஷன் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்குறோம். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அது. ஸோ அகெயின் நான் வந்து இவ்வளோலாம் சொல்கிறதுனால வந்து இந்த தப்புலாம் நான் பண்ணலன்னு நான் சொல்ல வரல. இந்த தப்பு நான் பண்ணேன். ஆக்சுவலாக நான் என்கிட்ட இருந்த பல மிஸ்டேக்ஸில் வந்து ஒன் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் வந்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு வந்து ஐ காட் அடிக்டட். ஸோ இட் டுக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் மென்டல் எனர்ஜி நான் ஸ்பெண்ட் பண்ணி தான் இதுலேருந்து நான் வெளில வந்தேன். தேங்க்ஃபுல்லி இப்போ வந்து நான் தைரியமாக சொல்லுவேன், என்கிட்ட என்னோட டைம் என்கிட்ட என்னோட கண்ட்ரோலில் இருக்குது. நான் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை நான் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் வந்து நான் சேஞ்சஸ் கொண்டு வந்தேன். சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து டெலிவிஷன் கிடையாது. அண்ட் எனக்குன்னு பர்சனல் அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ கிடையாது. அதே மாதிரி நான் எப்போவுமே ஏதாவது ஒரு புக்கை கேரி பண்ணிகிட்டே இருப்பேன். லைக் கிண்டல் வச்சுருக்கேன், ஃபிசிக்கல் புக்கும் வச்சுப்பேன். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நான் ஸ்டக் ஆகிட்டேன், மொபைல் செக் பண்ணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு அர்ஜி வந்துச்சுன்னா நான் மொபைலை செக் பண்ணாமல் நான் வந்து புக் படிப்பேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் பேயிங் ஃபார் அன் ஆப். அந்த ஆப் என்ன பண்ணணும்னா நைட்டு 9:30 மார்னிங் 8:30 வரையும் எந்த ஒரு ஆப்பும் வந்து என் மொபைலில் வந்து ஆக்சஸ் பண்ண விடாது, ஈவன் அந்த ப்ரௌசரையும் சேர்த்து. ஸோ என்ன நடக்குது, எதனால் நான் இதை கொண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் படுக்கும்போது தான் என் மைண்டு கொஞ்சம் ஷார்ப்பாக வேலை செய்யும். இந்த ஐடியா எப்படி ஒர்க் ஆகும், இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இந்த இது எப்படி நடந்துச்சு, அப்படி இப்படின்னு என் மைண்டு அப்படியே கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே நான் அதை அப்படியே கூகுள் பண்ணுவேன். அப்படியே போய்ட்டு 9:30 10:30 10:30 11:30 11:30 12:30 அப்படின்னு என்னோடய ஸ்லீப்பிங்கை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஆப் வந்ததுலேருந்து ஹாப்பியாக இருக்கேன். நான் 9:30 அந்த ஆப் பிளாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் நினச்சா கூட என்னால் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படியே வந்து இது பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்க்குறது கிடையாது, கேட்குறது கிடையாது, படிக்கிறது கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில ஆட்ஸ்லாம் வரும், யூடியூப் ஆட்ஸ், ஸ்பாட்டிஃபை ஆட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு இரிட்டேட்டிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். தேங்க்ஃபுல்லி ஐ கேன் அஃபோர்ட் த சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸ். ஸோ அதுக்கெலாம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டேன், ஸோ தட் ஐ கேன் கீப் மை மென்டல் எனர்ஜி ஃப்ரெஷ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் வந்து அந்த வாட்ச் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, அதை டர்ன் ஆஃப் பண்ணதுலேருந்து சஜஷன்ஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ சஜஷன் இல்லாததுனால நம்மளா ஸ்கேன் பண்ணி நம்ம புதுசாக யூடியூப் வீடியோ பார்க்குறது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறேன், அதில் அந்த டிஸ்கவரி ஃபீடுன்னு ஒன்று, அதாவது ப்ரௌசரை நீங்கள் புது டேப் ஓப்பன் பண்ணால் அது ஒரு 6-5 சஜஷன் கொடுக்கும், அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் இன்னொன்று ஸ்வைப் லெஃப்ட் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் ஃபீடு வரும், இந்த நியூஸ் அந்த நியூஸ்னு எக்கச்சக்கமான நாய்ஸ் எல்லாத்தையும் டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஐ ஹவ் கிரியேட்டட் எனஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டு டிஸ்ட்ராக்ட் மை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஹாப்பியாக சொல்லணும் அப்படின்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேங்க. நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்க? உங்கள் டயத்தை எப்போ நீங்கள் வந்து திரும்ப வாங்க போகிறீங்க? 5th கொஸ்டின், ஜாபா ஸ்ட்ரெஸ் அப்படி இப்படின்னு ஒரு விதமான ஒரு மாயைக்குள்ளே நம்ம எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கோம். பட் என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம திங்க் பண்ணியிருக்கோமா? ஹேவ் யூ எவர் தாட் அபவுட் யுவர் ஸ்ட்ரெஸ்? என்னோட ஒரு ஆல் டைம் ஃபேவரட் கோட், அதாவது ஜெஃப் பிசாஸ் சொல்லியிருப்பார், த ஸ்ட்ரெஸ்
primarily comes from not taking action over something that you can have some control over. ரொம்ப ஒரு அற்புதமான கோட் அகைன் இது. இதில் அவர் சொன்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால வர விஷயம் கிடையாது. ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஸ்ட்ரெஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட கண்ட்ரோலில் ஒரு விஷயத்துக்கு அகெயின்ஸ்டாக நம்மளால் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இருக்கும் போது தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது. நிறைய இடத்துல நீங்கள் உங்களே கேட்டு பாருங்களேன். இது வந்து நான் இந்த கோட் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு மனசில் நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்துச்சு. ஓகே, நான் ரொம்ப ஆம்பிஷியஸாக ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக நிறையா விஷயங்களில் போயிட்டு எக்கச்சக்கமான ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இருந்தேன். ஓகே, அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் திங் வரும்போது தான் எனக்குள்ளே ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. அந்த 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 கிளாரிட்டி கிடச்சதுலேருந்து எப்போல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீலிங் வருமோ இந்த கோட் வந்து என்னோடய லைஃப் சேவராக மாறிடுச்சு. நான் அப்போல்லாம் வந்து எப்போவுமே என்கிட்ட 2 கொஸ்டின் கேட்பேன் நான். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் இட் இன் மை கண்ட்ரோல்? அந்த சுச்சுவேஷன் என்னோட கண்ட்ரோலில் இருக்கா? நோ அப்படின்னா நான் விட்டுருவேன். நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இல்லாத ஒரு சுச்சுவேஷனை பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ண வேண்டியதான். ஒருவேளை அந்த சுச்சுவேஷன் வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் தட் ஐ ஆஸ்க் இஸ், நான் என்ன பண்ணணும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அந்த கேள்விக்கு பதில் கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைச்ச உடனே, இல்லை அந்த ஆன்சர் கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு நல்ல தேடலையாவது அது கொண்டு போய் என்னை லீட் பண்ணிவிடும். அதை பேஸ் பண்ணி ஐ டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் இந்த டெக்னிக்கை வச்சுக்கிட்டு என்னுடைய ஆல்மோஸ்ட் ஆல் மை ஸ்ட்ரெஸ் வெண்ட் அவே. ஓகேங்களா? டெஃபினட்டாக இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஸ்ட்ரெஸ், நீங்கள் வந்து திங்க் பண்ணி கேளு. அதாவது நீங்கள் உங்கள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். ஸ்ட்ரெஸ் தான் கரெக்டு, அது எதனால் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளை பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற ஒர்க்கை அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு விஷயத்தை அதுக்காக நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்காததாக தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு வர்றது. இப்போ எல்லாருக்கும் வந்து எப்படின்னா, எங்கிட்ட சுகர் இருக்கிறது, பிபி இருக்கிறதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு படித்து முடிச்சுட்டு ஒரு டிகிரியை போட்டுக்கிற மாதிரி, ஐ ஹாவ் பிபி, ஐ ஹாவ் சுகர் அப்படிங்கிற மாதிரி, இப்போ நவ் ஐ ஹாவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு டிகிரி மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியும் வாழலாம். இல்லை இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதை பற்றி திங்க் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எஃபோர்ட் போடலாம். எது வேணுங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. 5வது கேள்வி, ஆர் யூ ட்ரூலி ஹாப்பி? இப்போ நம்ம இந்த மாடர்ன் வேர்ல்டில் எக்கச்சக்கமான கம்ஃபர்ட்னஸ் இருக்குது. வீட்டில் உட்காந்துக்கிட்டே சாப்பாடு, வீட்டில் உட்காந்துக்கிட்டே எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ண முடியும். எங்கே போனாலும் ஏசி, இந்த மாதிரி நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் விட பயங்கரமான ஒரு கம்ஃபர்ட்னஸில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி அந்த கம்ஃபர்ட்னஸில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரேட் பண்ணியிருக்கணும்ல, ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா தான் நமக்கு அது கிடச்சிருக்கும். அப்படி நம்ம ட்ரேட் பண்ண ஒரு விஷயம் நம்மளை அறியாமலே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய ரியல் ஹாப்பினஸை வந்து ட்ரேட் பண்ணிட்டோங்க. ஸோ நீங்கள் என் கூட ஆர்கியூ பண்ணலாம், தமிழ் நம்ம முன்னாடியோட இப்போ ஹாப்பியாக தானே இருக்கேன் அப்படின்னு. அங்கே வந்து நான் அவங்கள கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஹாப்பினஸ்ன்னு நம்ம சொல்கிறது வந்து கிரேவிங்கா இல்லை ஹங்கரா அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேஷனே நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஓகே, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஏக்கம்னு ஒன்று இருக்குது. அந்த ஏக்கமை வந்து இப்போ யார்கிட்டையுமே கிடையாது. எதுக்காகவும் நம்ம அந்த ஏக்கம் படணும், அந்த கிரேவிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லைன்னு அவசியமே கிடையாது. இஃப் யூ ஆர் கிரேவிங் ஃபார் சம்திங் யூ கேன் ஆல்வேஸ் கெட் இட். பட் அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கிரேவிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அந்த கிரேவிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுறத வச்சுக்கிட்டே எக்கச்சக்கமான பேர் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கிரேவிங்க்கு பியாண்ட் ஒரு ஹங்கர்னு ஒன்று இருந்துச்சு. அந்த ஹங்கருங்கிற ஒரு விஷயமே இப்போ யார்கிட்டையுமே கிடையாது. முக்கால்வாசி பேர் அந்த ஹங்கருங்கிற விஷயத்த மறந்தே போயிட்டாங்க. ஏன்பா எல்லாம் கிடைக்குது, இது கிடைக்குது, அது கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட்டோடைய ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு க்ளோரிஃபைடு ப்ரிசம். நீங்கள் ரியோன்னு ஒரு மூவி ஒன்று பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, ரொம்ப அற்புதமான ஒரு மூவி அதுவும். அந்த ரியோ மூவியில் வந்து அந்த ஒரு பேர்டு வந்து ஒரு பேர்டு வந்து டொமஸ்டிகேட்டடாக வாழும். அதே பேர்டு இன்னொரு ப்ரீடு வந்து ஃப்ரீடமாக வெளியில் வாழும். அந்த 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது சொல்லும், நான் வந்து பறக்கிறதுனா என்ன தெரியுமா அப்படிங்கிற ஒரு மீனிங். பறக்கிறதா, எனக்கு இங்கே தான் லைஃப் நல்லா இருக்கே, எப்போவுமே சாப்பாடு கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது, அப்படி இப்படின்னு ரொம்ப அற்புதமான மூவி. ஐ வாண்ட் யூ டு வாட்ச் தட் மூவி கால்டு ரியோ அப்படின்னு ஒரு அனிமேஷன் மூவி. ஸோ நம்ம என்ன ஆகிட்டோம்னா, வி ஆர் ஸோ ஹங் அப் ஆன் தட் ஐடியா ஆஃப் கம்ஃபர்ட்னஸ். இதில் வந்து அந்த ஹங்கருங்கிறது போய்ட்டு இந்த ஹாப்பினஸ் வந்து அந்த ஹாப்பினஸோட ரியல் டெஃபினேஷனே மாறிடுச்சு. ஸோ நம்ம பிஸி லைஃபுங்கிறோம், எல்லாமே சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அண்ட் இந்த ரியலைசேஷன் வரும்போது என்ன பண்ணிடுறோம் தெரியுங்களா, இப்போ அகைன் அதுவும் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வேர்டு ஆகிடுச்சு, சோல் சர்ச்சிங் அப்படிங்கிற வேர்டு.
ஸோ அப்போ அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி 1008 சந்தோஷம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ண முடியாமல் இந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு மாய வேலையில் மாட்டிக்கிட்டு அந்த ஹாப்பினஸை தேடி ஒரு ட்ரிப்பு போயிட்டுருக்கோம், ஒரு ரிமோட் பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த கம்ஃபர்ட்னஸ் உடைய ஒரு டவுன் சைடு. அந்த கம்ஃபர்ட்னஸ்ங்கிற பேரில் நம்ம வாங்கினதுக்கு நம்ம கொடுத்த ப்ரைஸ் தான் வந்து அந்த விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ அதேமாரி நான் நிறைய பேரை பார்க்குறேன் என்னென்னா, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் வாட் இஸ் இன் நீட் ஃபார் மீ, இதில் எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் பார்த்து எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி எதை பார்த்தாலும் ஓகே இதை நான் இது எதுக்கு பண்ணிவிட்டு இது வேஸ்ட் ஆஃப் டைம், இது எதுக்கு பண்ணிவிட்டு இதில் ஒன்றும் பெருசாக மணி வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 குறுகிய வட்டத்துக்குள்ளே போயிட்டு நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ண விடாமல் வந்து ஒரு குவாலிட்டியான டைமே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அந்த அந்த ட்ரூ ஹாப்பினஸ் இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம். ஏன்னா இது வந்து மோர் ஆஃப் அ ஃபீலிங். ஓகே, அந்த ரியோ மூவியில் இருக்க மாதிரி தான் ஒரு பேர்டு வந்து பக்கா கம்ஃபர்ட்டோட எல்லாமே கிடைச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல கிடைக்கிற ஒரு விஷயத்த வந்து ஃப்ரீடமோட கம்பேர் பண்ண வைக்கிறது. அந்த பேர்டுக்கு எப்போ தெரியுமா கடைசியாக ரியலைஸ் ஆகும், அது ஒரு பேராஷூட் மேலே உட்காந்துட்டு பறக்கும் போது தான் அதுக்கு ரியலைசேஷனே வரும். ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிற இந்த பாயிண்ட்டை நீங்கள் ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரியல் ஹாப்பினஸை ஃபீல் பண்ணும்போது தான் கிடைக்கும். அந்த ரியல் ஹாப்பினஸ் உங்களுக்கு நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. நீங்கள் சோல் சர்ச்சிங்லாம் எங்கேயும் போக வேண்டாம். நீங்கள் கேட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆர் யூ ட்ரூலி ஹாப்பி? இதை நீங்கள் கேட்குறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தனியாக ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிட்டு, மேபி உங்கள் லோக்கல் பார்க்கோ இல்லை உங்கள் வீட்லேயே ஒரு தனி ரூமில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் இந்த கேள்வியை நீங்களே உங்களை கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இன்னர் வாய்ஸ் சொல்லுங்கள் பதில். எதனால் நீங்கள் உண்மையிலே ஹாப்பியாக இருக்கீங்களா, அப்படி உண்மையிலே ஹாப்பியாக இல்லைன்னா எது வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் தரும் அப்படிங்கிற பல கேள்விக்கான பதில் உங்களுடைய இன்னர் வாய்ஸில் இருக்குது. நம்மளுடைய முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறோம்னா பார்த்தீங்கன்னா, அந்த இன்னர் வாய்ஸை லிசன் பண்ணுறதே கிடையாது. ஏன் லிசன் பண்ணுறதே கிடையாதுன்னா, அதுக்கு நம்ம டைம் கொடுக்குறதே கிடையாது. உங்கள் கூட தனியாக உட்காந்து நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்க? நான் சொல்கிறதே ரொம்ப ஆடாக இருக்கும் பல பேருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னது என் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா, என்ன தமிழ் நீங்கள் தெளிவாக தானே இருக்கீங்க அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்பாங்க. பட் த ரியாலிட்டி இஸ் திஸ், நம்ம கூட கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். we need to understand ourselves first. அப்படி நீங்கள் ஏன்னா அந்த மொபைல் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த டைமே நம்ம கொடுக்கறது கிடையாது. நம்ம திங்க் பண்ணுறதுக்கு நம்ம டைமே நம்மளை அலோவ் பண்ணுறது கிடையாது. அப்படி அலோவ் பண்ணாததுனால நமக்கு வந்து ரியல் ஹாப்பினஸ்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அப்படியே மறந்து அந்த கிரேவிங்ஸுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி ஹங்கருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம், ரியல் சந்தோஷத்தையும் மறந்துட்டோம். ஸோ நீங்கள் அந்த 5வது கேள்வி, ஆர் யூ ரியலி ஹாப்பி? இஃப் யூ ஆர் ரியலி ஹாப்பி அப்படின்னா சந்தோஷம், இல்லை அப்படின்னா இட்ஸ் டைம் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் யூ. சோல் சர்ச்சிங்லாம் போக சொல்ல, நீங்கள் உங்கள் கூட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் நீங்கள் குவாலிட்டியாக எவ்ரிடே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுடைய மைண்டே உங்களுக்கு ஆன்சரை கொடுக்கும். யூ ஜஸ்ட் நீட் டு ஃபாலோ தட் ஆன்சர். ஃபைனல் கொஸ்டின், வாட் இஸ் டிரைவிங் யூ? ஓகே, என்னுடைய ரொம்ப பர்சனலான ஃபேவரட்டான ஒரு விஷயம், வாட் இஸ் டிரைவிங் யூ? ஓகே, எதுதான் உங்களை ட்ரைவ் பண்ணுது? எவ்ரிடே எழுந்திரிச்சு ஏதாவது பண்ணணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறோம் இல்லைங்களா, அது எங்கேருந்து வருது? அந்த வாட் இஸ் த டிரைவிங் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கு வந்து டேவ் ராம்சி அப்படிங்கிற ஒருத்தருடைய ஒரு அருமையான கோட்டை எனக்கு அகைன் இது வந்து நான் தேங்க்ஃபுல்லிங்க நான் படித்த புக்ஸ்லேயோ இல்லை நான் லிசன் பண்ண மக்கள்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு 4-5 கோல்டன் நகட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஒரு நகட் தான் இது. இந்த டேவ் ராம்சி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we buy things we don't need with money we don't have to impress people we don't like. நம்ம வாங்குகிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இல்லாத மணியை வச்சு வாங்குவோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டு இம்ப்ரெஸ் அதர்ஸ். ஓகே, அந்த அதர்ஸ் தான் நமக்கு பிடிக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ இது வந்து நான் இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த பியர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதாவது அடுத்தவங்க நம்மளை ரெகக்னைஸ் பண்ணணும், அடுத்தவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும். இன்னொன்று இருக்குது பியர் ப்ரெஷர் மாதிரி. இன்னொரு விஷயம் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேசும்போது சொன்னேன், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ என்டையர் லைஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேருடைய லைஃப் வந்து இந்த 2 விஷயத்தினால தாங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டுருக்கு. ஒன்று பியர் ப்ரெஷர், அடுத்தவங்க நம்மளை ரெகக்னைஸ் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு முன்னாடி நல்லா தெரியணும், அடுத்தவங்களுக்கு முன்னாடி இப்படி 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அந்த 4 பேர்னு நம்ம இதில் ரொம்ப பரிச்சயமான ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, தட் இஸ் நத்திங் பட் பியர் ப்ரெஷர். ஓகே, அண்ட் 2வது விஷயம் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இந்த சோஷியல் மீடியாவுக்கு தான் நம்ம வந்து சோஷியல் மீடியாவோட நிறைய நல்லது நடந்துச்சுன்னா இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்து ஒரு மிகப்பெரிய கெடுதல். ஓகே, சோஷியல் மீடியாவில் ஆகாமல் இதை பண்ண நம்ம இன்னமும் அதை மிஸ் பண்ணுறோமோ, நம்ம அந்த லைஃப் வாழலையோ அப்படிங்கிற ஒரு ஸ்கேர்சிட்டி தாட் ப்ராசஸை நமக்குள்ளே அது இன்ஜெக்ட் பண்ணிடுச்சு. அதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டே டு டே லைஃப்
முக்கால்வாசி நம்மளோட ரியலைசேஷனே இல்லாமல் இந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு நம்ம சஃபர் ஆகிட்டு இருக்கோம். அகைன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னு வந்தோடனே எனக்கு நல்லா ஞாபகத்து வர ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எவ்ரி ரெசல்யூஷன் செட் பண்ணுவோம், நியூ இயருக்கு ஜனவரி மாதம் செட் பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் தெரியுங்களா? நான் ஒரு சின்ன 4-5 ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் உங்களை கேட்குறேன். ஓகே, ஸோ ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நினச்சி போவோம். ஓகே, ஹெல்த்தியாக ஆகணுங்கிற எண்ணத்தோடையா? முக்கால்வாசி பேருக்கு அது கேட்காது. நான் ஜிம்முக்கு போனால் நான் வந்து அடுத்தவங்களுக்கு முன்னாடி வந்து நல்லா தெரியும், என்னோடய மசில்ஸ் நல்லா தெரியும், 6 பேக்ஸ் தெரியும். அகெயின் அந்த இன்டென்ஷனே பாருங்களேன். அதேமாரி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேஷன் ஏன் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷனை கேட்டிங்கன்னா, நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. எதுக்காகன்னு சொன்னால், எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும், அந்த ப்ரொமோஷன்னா நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம், நிறைய மணி ஏர்ன் பண்ணால் பெட்டராக வீடு கட்டலாம். ஸோ அந்த மாதிரி அந்த பியர் ப்ரெஷர், அந்த இன்ஃப்ளூயன்ஸ், இன்னும் சொல்லப்போனால் அந்த கிட்ஸை வந்து ஸ்கூலில் போடுறது, எப்போ அது வந்து பெரிய விஷயம். அது கிட்ஸை ஸ்கூலில் போட்டு அந்த ஸ்கூல் வந்து என் பிள்ளைக்கு வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட ஸ்கூலில் போட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அந்த XYZ அப்படிங்கிற அந்த ஸ்கூல் வந்து ABC அப்படின்னு ஒரு சிலபஸை ஃபாலோ பண்ணுது. அந்த சிலபஸ் தான் வந்து அக்ரிடேட்டட், அப்ரிஷியேட்டட், இதை படித்தா தான் ஜாப் இருக்கும், இதை படித்தா தான் நல்ல கெரியர் இருக்கும், அப்படி இப்படின்னு. அகெயின் அதெல்லாம் அந்த ஒரு பியர் ப்ரெஷர், அந்த இல்லை ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் தான் ட்ரைவ் ஆகும். அதே மாதிரி என்னோட அல்டிமேட் ஒஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க்டின்ல இந்த கம்பெனிஸை க்ளோரிஃபை பண்ணுறது. இந்த கம்பெனிக்கு நான் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணேன், இந்த கம்பெனிக்கு நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுவாங்க. அகெயின் நம்ம உடனே என்ன பண்ணுவோம், அந்த இன்ஃப்ளூயன்ஸில் மாட்டிக்கிட்டு அதுக்காக நம்ம வந்து அந்த கம்பெனிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம், இல்லை அந்த கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அகெயின் உங்களோட இன்டென்ஷன் அங்கே என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கெரியர் நான் பில்ட் பண்ணணும் அப்படின்னு. பட் ஆனால் நம்ம என்ன நினைப்போம், ஆனால் அந்த மாதிரி சூஸ் பண்ணி நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற கெரியரை பிளான் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு பியர் ப்ரெஷரில் மாட்டிக்கிட்டு, நம்மளும் அந்த எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மாட்டிப்போம். ஸோ இதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே கொஞ்சம் பேசிக்கான உங்களுக்கு நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயங்கள். ஸோ அகெயின் ஐ வில் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். நான் போன கொஸ்டினில் சொன்ன ஒரு விஷயம் தான். இப்படி எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு இல்லை அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்லேயே உங்களோட லைஃப் ட்ரைவ் ஆகிட்டே இருக்குன்னா, என்னைக்கு உங்கள் லைஃப்பை நீங்கள் ட்ரைவ் பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி எவ்வளோ நாள் தான் வாழ போகிறோம்? இந்த 6 கேள்வி வந்து உங்களோட லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு சில சேஞ்சஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். திங்க் பண்ணுங்கள். ஓகே, திங்க் பண்ணிவிட்டு அது மூலயமா ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. சேஞ்சஸ் நடக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உங்கள் டீப் மைண்டில் இந்த 6 கேள்வியும் வந்து ஸ்ட்ராங்காக உட்காரும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் மாறணும்னு வரும்பொழுது இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு, எனக்கு எப்படி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அவர் சொன்ன கோட்டு இல்லை இவர் சொன்ன கோட்டுன்னு, அந்த மாதிரி நான் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகி அது மூலயமா உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா, ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த லைஃப். ஹாப்பி நியூ யூ.